ஆண்டவரும் அருமை ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மனதுருகும் தேவன் டிவி நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறதான அவருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணுவார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கடந்த நாட்களெல்லாம் துக்கத்தையும் தத்தளிப்பையும் வேதனைகளையும் சஞ்சலங்களையும் பலவிதமான அடிமைத்தனங்களையும் ஒருவேளை நீங்கள் கண்டிருக்கலாம். அந்த சூழ்நிலைகளை ஒருவேளை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தை இடத்தில் வரும்பொழுது, இந்த வார்த்தைகள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையானது உங்களுக்குள்ளே எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் முழு நிச்சயமாய் நம்புங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, பலவிதமான அடிமைத்தனங்கள், வியாதியினாலும் பலவீனத்தினாலும் குடும்பத்தில் பிரிவினைகளினாலும் சண்டைகளினாலும் பலவிதமான உபத்திரவங்கள், மற்றவர்களால் வருகிற தொல்லைகள், மாந்திரிக சக்திகளால் அடிமைத்தனங்கள், துக்கங்கள், தத்தளிப்பு, அடுத்த வேலை என்ன செய்வது என்று தெரியவில்லை, எதிர்காலம் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, இப்படி பலவிதமான துக்கத்தோடும் தத்தளிப்போடும் அடிமைத்தனங்களோடு ஒருவேளை இந்த வார்த்தைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம், இந்த செய்தி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த மனதுருகும் தேவன் டிவி நிகழ்ச்சி மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாம், உங்கள் துக்கத்தை எல்லாம், உங்கள் தத்தளிப்பை எல்லாம், உங்களுடைய அடிமைத்தனத்தை எல்லாம் நீக்கி ஆண்டவர் இப்பொழுதே உங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறார் என்பதை என்னால் உணர முடிகிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே ஒரு மனிதனை குறித்து நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-9 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலக்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சொஸ்தமாவான். அன்புக்குரியவர்களே, எருசலேமில் ஆட்டு வாசல் என்று சொல்லப்படுகிற ஒரு இடம் இருந்தது. அங்கே பெதஸ்தா குளம் இருந்தது. அந்த குளத்தை சுற்றிலும் 5 மண்டபங்கள் இருந்தது. அந்த 5 மண்டபங்களிலே வந்து தங்கி இருந்தோர் யார் என்று பார்த்தால், குருடர்கள், செவிடர்கள், சப்பானிகள், ஊனமுடையவர்கள், அங்கவீனமுடையவர்கள், சூம்பின உறுப்புடையவர்கள், வியாதிக்காரர் அநேகர் அங்கே படுத்திருந்தார்கள். எதற்காக படுத்திருந்தார்கள்? பல ஊர்கள் இருந்து அவர்கள் இந்த எருசலேமில் வந்து இந்த பெதஸ்தாவை சுற்றிலும் இருக்கிற 5 மண்டபங்களிலே அவர்கள் தங்கியிருந்தார்கள். அவர்கள் ஏன் தங்கியிருந்தார்கள், எதற்காக இங்கு வந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது, அந்த மண்டபங்களுக்கு நடுவே இருக்கிற பெதஸ்தா என்னப்பட்ட குளத்திலே தேவதூதன் ஒருவன் எப்பொழுதாவது திடீரென்று வருவானாம். வந்து அந்த தண்ணீரை கலக்குவான். அந்த தண்ணீர் கலங்கின உடனே முதலில் யார் இறங்குகிறானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும், ஒருவேளை அவன் மரிக்கும் தருவாயில் இருந்தாலும் கூட அந்த குளத்தில் இறங்கின உடனே அவன் சொஸ்தமாகி விடுவான் என்ற ஒரு காரியம் அங்கே நடந்து கொண்டிருந்தது. ஆக இதை கேள்விப்பட்ட யாவரும் வியாதியஸ்தர்கள், அங்கவீனமுடையவர்கள் எல்லாம் அந்த குளத்தை சுற்றிலும் இருக்கிற மண்டபங்களை வந்து தங்கியிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து இப்போ அந்த பெதஸ்தா குளத்துக்கிட்ட போறாரு. அந்த மண்டபங்கள் ஒவ்வொன்றையும் பார்க்கிறார். அந்த 5 மண்டபங்கள் நிறைய வியாதியஸ்தர் தங்கியிருக்கிறார்கள், ஊனர்கள் தங்கியிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுங்களா? நேராக அந்த மண்டபங்களுக்குள்ளே நடந்து போய் ஒரே ஒரு மனிதனை மாத்திரம் அவர் தேடி போனார். அவனை குறித்து வாசிக்கும் பொழுது 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து
அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். எனக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அங்கிருந்த எவ்வளோ வியாதியஸ்தரை பார்த்தார். ஆனால் குறிப்பிட்ட ஒரு மனிதனை அவர் தேடி போகிறார். இந்த உலகத்தில் பல கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்கள் ஒருவருடைய பிரச்சனைகளையும், உங்கள் ஒருவருடைய தேவைகளையும், உங்களுக்கு இருக்கிற துக்கத்தையும் வேதனைகளையும் ஆண்டவர் தனியே அறிந்தவராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுதே நிச்சயம் உங்களுடைய துக்கத்தையும் தத்தளிப்பையும் உங்களுடைய அடிமைத்தனத்தையும் ஆண்டவர் நீக்கி கொண்டிருக்கிறதை நான் ஆவியிலே உணர்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த மனுஷன். வேதாகமத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 90ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பெலத்தின் மிகுதியினால் 80 வருஷம் என்று போடப்பட்டிருக்கிறது. இது மோசே எழுதியிருக்கிறாரு. சரி, அப்ப அந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய அந்த ஆயுசு நாட்கள் 80 வருஷம் என்று பார்க்கிறோம். இப்ப பாதி ஆயுசு நாட்கள் வியாதியிலே போயிடுச்சு. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவோ வீணாக கழிந்து விட்டது. துக்கத்தோடும் தத்தளிப்போடும் பலவிதமான அடிமைத்தனங்கள், இன்னும் எனக்கு திருமணம் ஆகவில்லை என்ற ஒரு துக்கம், எனக்கு வேலை போய்விட்டது, இனி எப்படி நான் வாழ்வேன் என்கிற ஒரு தத்தளிப்பு, எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், கடன் என்னும் அடிமைத்தனம் என்று ஒருவேளை நீங்கள் ஆயுசு நாட்களில் அநேக வருஷங்களை நீங்கள் செலவழித்து இருக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய நாட்கள் எல்லாம் வீணாய் போய்விட்டதே என்று ஒருவேளை நீங்கள் வருந்தலாம். இந்த வார்த்தைகள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய நம்பிக்கையும் மாற்றங்களையும் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். உங்களோடு தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான தெய்வ ஜனங்களே, கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, சகோதர சகோதரிகளை, இந்த வார்த்தைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வரும். அப்ப நன்றாய் கவனிங்கள். இயேசு கிறிஸ்து அவனிடத்திலே போய் அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை பார்த்து கேட்கிறார், சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அந்த வியாதியஸ்தன் என்ன சொன்னான் தெரியுங்களா? நான் வாசிக்கிற கேளுங்க. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே எனக்கு முந்தி வேறு ஒருவன் இறங்கி விடுகிறான். அப்ப எவ்வளவு ஏக்கங்கள் பாருங்க. 38 வருஷமா வியாதியோடு இருக்கிறான். அவனால் எழுந்து நடக்க முடியல. அவனுக்கு யாராவது உதவி செய்தாக வேண்டும். கை கால் அசைக்க முடியல. எழுந்து போய் குளத்துல இறங்க முடியல. ஒவ்வொரு நாளும் அவன் பார்த்து கொண்டிருப்பான், எப்பொழுது தேவதூதன் வருவான். அங்க இருக்கிற எல்லா வியாதியஸ்தரும் அப்படித்தான் பார்த்து கொண்டிருந்திருப்பார்கள். எப்பொழுது தேவதூதன் வருவான், எப்பொழுது தண்ணீரை கலக்குவான், எப்பொழுது நான் சொஸ்தமாகி என் வீட்டுக்கு சென்று என் குடும்பத்தோடு வாழ்வேன். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த வார்த்தைகளை நீங்கள் எங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, ஒருவேளை வெளிநாடுகளில் நீங்கள் ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கலாம். சீக்கிரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை கொடுப்பார், உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். சோர்ந்து போகாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப என்ன நடந்துதான், இயேசு கிறிஸ்து அவனை கேட்ட உடனே அவன் தன்னுடைய அங்கலாய்ப்பை சொல்லிக் கொண்டிருக்கிறான். தன்னுடைய துக்கத்தையும் தன்னுடைய தத்தளிப்பையும் தன்னுடைய அடிமைத்தனத்தையும் ஆண்டவருக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது நீங்கள் உங்கள் துக்கத்தையும் உங்கள் தத்தளிப்பையும் உங்களுடைய அடிமைத்தனத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள். வேதத்திலே வாசிக்கிறோம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய ஜெபத்தை தள்ளாதவர். வேதத்தில் வாசிக்கிற, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். சங்கீதங்கள் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் கூப்பிடுவீர்களானால் நிச்சயம் நீங்கள் இனி வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஆண்டவர் தருவார், அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். அவர் உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வியாதியஸ்தன் சொல்லுகிறார், தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. துக்கம், தத்தளிப்பு, அடிமைத்தனம். நான் போகிறதற்குள்ளே வேறு ஒருவன் இறங்கி சொஸ்தமாகி போய்கொண்டே இருக்கிறான். எவ்வளவு ஏக்கம், எவ்வளவு பாரம் பாருங்க.
நான் நினைக்கிற சில நேரங்கள் நினைத்திருப்பான், நான் இங்கேயே இருந்து இப்படித்தான் சாக வேண்டும் போல இருக்கு, எனக்கு உதவி செய்யவும் யாரும் இல்லை, என்னால எழுந்து போக முடியல, தேவதூதன் வருகிறது என்னால் பார்க்க முடிகிறது, தண்ணீர் கலக்கப்படுகிறது என்னால் பார்க்க முடிகிறது, ஆனால் எழுந்து போய் குளத்தில் என்னால் இறங்க முடியவில்லை, நான் இங்கேயே மறித்து விடுவேன் போல இருக்கு, இந்த வியாதியிலே மறித்து விடுவேன் போல இருக்கு என்று ஒவ்வொரு நாளும் ஏங்கி இருப்பான். ஒவ்வொரு நாளும் விரக்தியிலே சோர்ந்து போயிருப்பான், துக்கத்தில் மூழ்கி போயிருப்பான். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், ஒருவேளை உங்களுடைய பலவீனத்தின் நிமித்தம், உங்களுக்கு ஏற்பட்ட வியாதி நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். இந்த வியாதியஸ்தலை போல என் வாழ்க்கை இந்த வியாதியிலே முடிந்து போய்விடும், நான் எதற்காக வாழ்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் ஏக்கத்தோடு கேள்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தைகள் உங்களை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு நிச்சயம் ஆண்டவர் அற்புதம் செய்வார், ஆண்டவர் உங்களை சுகமாக்குவார், கவலைப்படாதிருங்கள். உங்களுடைய வியாதியின் படுக்கையை ஆண்டவர் மாற்றி போட இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற நேரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் பாருங்க, அவன் சொல்லுகிறான், என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறு ஒருவன் இறங்கி சொஸ்தமாகி போய் கொண்டே இருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுங்களா? அவனை பார்த்து, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அவன் நினைச்சா என்னை கொண்டு போய் குளத்துல விடுறதுக்கு யாராவது வேணும். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் பாருங்க, உன் படுக்கையை நீயே எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு நடந்து போ, நீ குளத்துல இறங்க வேண்டிய அவசியம் அல்ல, தேவதூதர் வருகிற வரைக்கும் நீ காத்திருக்க வேண்டிய அவசியம் அல்ல. எனக்கு அன்பான தெய்வ சனங்களே, ஆண்டவர் உங்களை சுகமாக்குகிற நேரம் இது. மருத்துவர்கள் ஒரே சொல்லி இருக்கலாம், உங்களுடைய வியாதி சுகமாவதற்கு பல வருடங்கள் ஆகலாம், அல்லது உங்கள் வியாதி சுகமே ஆகாது, இதற்கு தீர்வே கிடையாது என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த நேரத்தில் உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி, நீ சொஸ்தமாக என்று சொல்லி, உன்னை நான் குணமாக்குகிறேன் என்று சொல்லி இப்பொழுதே ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். மனதுருகும் தேவன் உங்கள் மீது மனதுருகி உங்களை சுகமாக்குகிறார். உங்களுடைய அடிமைத்தனத்தை ஆண்டவர் நீக்கி போடுகிறார். வியாபாரத்துல எவ்வளவோ நஷ்டங்கள், எவ்வளவோ போராட்டம், நீ நான் என்ன செய்ய போறேன்னே தெரியல, என்னால வியாபாரம் செய்யாம இருக்க முடியாது, எனக்கு தெரிந்தது இது ஒரே ஒரு வேலை தான் எனக்கு தெரியும் என்று ஒருவேளை ஏக்கத்தோடு பாரத்தோடு துக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் வியாபாரம் நிச்சயமாக செழிக்கும். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய தத்தளிப்பை எல்லாம் ஆண்டவர் மாற்றி போடுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான தெய்வ சனங்களே, இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே என்ன நடந்தது? உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். ஆண்டவருடைய வார்த்தையில் எவ்வளவு வல்லம் இருக்குது பாருங்க. அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே நடக்கும். வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த மாலை வேளையில உங்கள் வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் கட்டளையிடுகிறார். உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும், நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் ஆண்டவர் உன்னை விட்டு நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணுகிறார். சோர்ந்து போகாதிருங்கள். அந்த மனிதனுக்கு ஆண்டவர் செய்தது போலவே உங்களுக்கும் ஆண்டவர் நிச்சயம் அற்புதங்களை செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரோடு கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள், நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். எனக்கு பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட வார்த்தைகள் ஆண்டவருடைய வார்த்தைகள் பாருங்க. துக்கத்தை நீக்கி போடுவேன் சொல்லுகிறார், தத்தளிப்பு நீக்கி போடுவேன் சொல்லுகிறார், அடிமைத்தனத்தை நீக்கி போடுவேன் சொல்லுகிறார். இங்க வேதத்திலே வாசிக்கிறோம், நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். உங்களுடைய வாழ்க்கை இனி சந்தோஷமா இருக்கும். படிக்க முடியலன்னு கஷ்டப்படுறீங்களா? ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறீங்களா? இப்போதிலிருந்து ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். வேலையை தேடி அழுத்து போயிருக்கிறீர்களா? நல்ல வேலை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். உங்கள் துக்கத்தை எல்லாம் ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றுகிறார். உங்களுடைய சஞ்சலம் நீங்க ஆண்டவர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். உங்களை ஆண்டவர் தேற்றுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆகவே எனக்கு அன்பான தெய்வ சனங்களே, அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த மனதுருகும் தேவன் டிவி நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய, உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்ற ஆரம்பித்து விட்டார். உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். நாம் இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் செபிப்போமா? கண்களை மூடி செபிப்போம்.
மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனதுருகும் தேவன் டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உடைய பிள்ளைகளுக்கு தேவன் அற்புதங்களை செய்வீராக. கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணுவார் என்ற ஏசாயா 14:3 படியே துக்கத்தோடு தத்தளிப்போடு அடிமைத்தனத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறேன். இது ஒவ்வொருவருக்கும் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். எந்த துக்கத்தோடு இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அந்த துக்கத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி ஒரு விடுதலை கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நன்மைகளை செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக. வியாபாரத்தில் ஒரு செழிப்பு உண்டாகட்டும், குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும், திருமணமாகியும் இன்னும் பிள்ளை பெறாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுவீராக. மருத்துவமனையில வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சுகமாக்குவீராக. வீட்டிலே ஆண்டவரை சுகவீனமாய் படுத்திருக்கிற வியாதியோடு படுத்திருக்கிற ஒவ்வொருவரை ஆண்டவர் இப்பொழுதே சுகமாக்கி அவர்கள் நடமாடும்படி கர்த்தர் செய்வீராக. நல்ல ஆரோக்கியத்தையும் தீர்க்காயசை கர்த்தர் கொடுப்பீராக. குளக்கரையில படுத்திருந்த 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த மனுஷனை ஒரே நொடியிலே சுகமாக்கினதை போல அன்பு பிள்ளைகளுக்கு தேவன் அற்புதங்களை செய்வீராக. என்னென்ன நன்மைகள் தேவையோ அந்த நன்மைகளை தேவன் தந்தருளுவீராக. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகச் செய்வென்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. துக்கம், தத்தளிப்பு, அடிமைத்தனம் எல்லாம் நீங்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் சாட்சி சொல்ல வேண்டும். தேவன் கிருபை பாராட்டுவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த நாளில தம்முடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் விடுவித்திருக்கிறார், அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆகவே நிச்சயம் நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. Praise the Lord.